நினைக்கும் நினைப்பவர் தம்மைன்னு ஒரு பெரிய திருமந்திரத்தை சொல்லி ஆசானை நினைச்சாலே போதும் அவர் அருள் செய்வார் என்ற உண்மையை மிக அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி ராஜசேகர் ஐயா அவர்கள் இங்கே குருநாதர் இருந்தாலும் அங்கேயே வந்து அருள் செய்வார், அருள் பெற்றவர், அருள் தருபவர், அருள் வடிவானவர் என்கின்ற நிலையில் ஆசானை வணங்கினால் உயிர்கள் காப்பாற்றப்படும் என்கின்ற பேருண்மையை அவர்கள் குறிப்பிட்டார்கள். என் அன்புக்குரிய நண்பர் முனியாண்டி ஐயா அவர்கள் அவருடைய பெருமையை அளவற்று உணர்ந்தவர்கள். நீண்ட காலமாக 30 ஆண்டுகளாக அவர் இளமையாக இருக்கும் பொழுதே எனக்கு தெரியும். இப்படி இவர்கள் எல்லாமே நிறைந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். குருநாதரிடத்திலே இன்று காலை சென்றிருந்தேன். அவர் இன்று சொன்ன கருத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். மிக நுண்ணிய கருத்து. அவர் ரெங்கநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட கருத்தோடு அதனை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்பா, நான் 1951 நான் கரட்டு மலைக்கு போவேன்னாரு. எந்த மலைக்குங்க? கரட்டு மலைங்கிறது இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, ஒரு சின்ன கரட்டு மலை. அதில் ஒரு வேல் இருக்கும். அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு வேல் மட்டும்தான் இருக்கும் இங்கே. நான் பிறந்தது 1952, ஐயா சொல்றது 1951. அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேன். ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில் உட்கார்ந்து, முருகா எனக்குள் வந்து அமர்ந்து கொள், முருகா எனக்குள் வந்து அமர்ந்து கொள் என்று நான் நினைத்து கொண்டே இருப்பேன். அதன் காரணமாக இன்று முருகப்பெருமான் என்று பெயர் பெற்றேன். எத்தகை விளைந்தன என் மனம் இங்கு எனக்கு அத்தகை அருளிய அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார்கள். அதே போல முனியாண்டி அவர்கள் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ராமலிங்க சுவாமிகளின் அவதாரம் என்று குறிப்பிட்டார்கள். அந்த உண்மையை ஐயா அவர்கள் இன்று வெளிப்படுத்தினார்கள். இன்று இங்க ஒரு புங்க மரம் இருக்கும். இந்த புங்க மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து மத்தியானம் 12 மணிக்கு முருகா எனக்குள் வந்து அமர்ந்து கொள், அகத்தீசா எனக்குள் வந்து அமர்ந்து கொள் என்று வேண்டினேன் என்று இன்று குறிப்பிட்டார்கள். இன்று ஏன்னா நான் குருநாதருடைய பார்வையில் இருந்து கொண்டு பேசுகின்றேன். இதனை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாம் எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டா, குருநாதா எனக்குள் வந்து அமர்ந்து கொள், இந்த உண்மையை எனக்கு இன்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு இது. அந்த வகையிலே சிறு வயது தொடங்கி குருநாதர் சில அந்தரங்கமான உண்மைகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அதுல 1, 2 மட்டும் உங்களுக்கு நான் இன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொருளல்லவற்றை பொருளென உணரும் மருளானாம் மானா பிறப்பு. ஜென்மத்தை கடைத்தேற்றிக்கொள், ஜென்மத்தை கடைத்தேற்றிக்கொள், ஜென்மத்தை கடைத்தேற்றிக்கொள் என்று குருநாதரிடத்திலிருந்து அளவு கடந்த முறைகள் அந்த சொற்கள் வெளிப்படும். அதை நம்ம சிந்திக்கணும். பிறந்த பிறப்பிலேயே நம்ம ரங்கநாதன் சொன்னது போல இந்த பிறப்பையே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியை ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த பிறப்பையே மாற்றிக்கொள்ள வேண்டும், குருநாதர் மாற்றிக்கொண்டார், நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்று ஒரு குற்றம் உரிமையோடு சுட்டி காண்பித்தார்கள் ரங்கநாதன். அந்த வகையில் அந்த 3 செய்திகள், பொருளல்லவற்றை பொருளாக நாம் காண்கின்றோம், இது பிறப்புக்கு காரணமாக இருக்கிறது, ஜன்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வதற்கு தடையாக இருக்கிறது என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, உங்களுக்கெல்லாம் நீங்க இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கிறது ரொம்ப குறைஞ்ச பேர் தான் கேட்டிருப்பீங்க. ஒரு செய்தியை ஐயா அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காங்க.
அதுல 7வது சூத்திரமாக சிவஞான போதத்தில் 7வது சூத்திரம். சிவஞான போதம் யார் எழுதுனது? இந்த பாருங்க, இந்த படம் தான். ஏதோ படம் வச்சிருக்காங்க, நாமளும் பார்க்கிறோம், எல்லாம் பார்த்துட்டு போறாங்க, நாங்களும் பார்க்கிறோம். எதுக்காக வச்சிருக்காரு குருநாதர்? அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அவர் சொல்லியிருக்கிறாரு, நூல் எழுதியிருக்கிறாரு. நம்ம ஐயா எழுதியிருக்காரு. இவர் மெய்கண்டார். இவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. 12 சூத்திரம், 12 குறள். இந்த 12 குறளுக்கு எழுதியிருக்கிற விளக்கம் இருக்குங்களே, சிவஞான மாபாடியம்னு பேரு. இதுக்கு எழுதின ஞானிகள் ஏராளம். அதுல ஒரு சூத்திரத்துக்கு நான் உங்களிடத்துல இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். நமது குருநாதர், என் குருநாதர்னு சொன்னா அது சுயநலம். நம்ம குருநாதர் நம்ம இடத்திலே பகிர்ந்து கொண்ட செய்தியை உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். யாவையும் சூனியம். ஐயா, நம்மளுடைய குருநாதர் நமக்கு உபதேசித்தது. ஆனா நம்ம இதுல கவனம் செலுத்துறோமாங்கிறது தான் வேற விஷயம். கவனத்தை செலுத்த வேண்டும். இப்ப நம்ம ரங்கநாதன் ஐயா பேசுற உடனே தூங்கிட்டு இருந்தவங்க எழுச்சிட்டாங்க. நான் கூட லேசா கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தேன். அவர் எழுந்துருச்சு, அவரை எழுப்பி விட்டாரு. அப்படி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பொழிவு. அவர் குருநாதர் சொன்னாரு, யாவையும் சூனியம். சூனியம் தூங்கும், சூனியம் தூங்கும். அறிவுல சூனியம், அறிவுல சூனியம். அந்த அறிவுல எல்லாருக்குமே நம்ம பிறந்திருக்கிறோமே, நம்ம அறிவு பொய் அறிவு. மனிதர்களுடைய அறிவு, உயிர்களுடைய அறிவு எல்லாருக்குமே பொய் அறிவு. தானாக உணராது, உணர்த்துனா உணரும். இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அறிவு இருக்கு. இந்த அறிவு 2 வகைப்படும். குருநாதர் சொன்னதை மட்டும் தான் சொல்றேன், நான் உங்களை திட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. யாவையும் சூனியம், சத்து எதிர். சத்துங்கிறது தானா உணரக்கூடியது. சூனியம்ங்கிறது சொன்னாலும் புரியாது, சொல்றதை கேட்காது. அப்படி சொல்லி கேட்கக்கூடியவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர் சொன்னாரு, ரங்கநாதன் சொன்னாரு, இவங்கெல்லாம் முன்பு செய்த புண்ணியத்தின் பயனாக நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்னார். ஏன்னு கேட்டா, 1973 நான் சுவடி பார்க்கும் போது ஒரு செய்தி வந்ததுன்னு சொன்னாங்க ஐயா. ரங்கநாதன் சொன்னாரு, என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, முன்பு செய்த தவத்தின் பயனாக நீ ஒரு சகோதர